போய் இவ்வளவு நேரம் ஆகுது. ஐயோ, இன்னும் என்ன பண்றா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? Either switched off or not reachable at the moment. நம்மளே நேர்ல போய் பார்க்கிறது தான் சரி, இல்லைன்னா தலை வெடிச்சிரும். டிரைவர், டிரைவர், டிரைவர். அர்ஜுன், அம்மா தான் பவி கிட்ட போய் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா பேசலாம்னு சொன்னாங்கல்ல, வா போலாம். என்னாலலாம் வர முடியாது. ஏன் அர்ஜுன்? அவங்க திடீர்னு மாற்றி சொல்லுவாங்க, அதுக்காகலாம் என்னால் மாற முடியாது. அவள் என்றைக்குமே எனக்கு எனிமி தான். அவள் கூட எப்போவுமே என்னால் ஜாலியாக பேசியெல்லாம் நடக்க முடியாது. பாவம் அர்ஜுன், இன்னைக்கு அவள் பிறந்த நாளுன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடலான்னு யார் கேட்டா? அவளே இன்னைக்கு நல்லா ஏமாந்து தான் போறா. என்ன அர்ஜுன் இப்படி சொல்ற? இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வராங்கன்னு அவகிட்ட சொன்னாங்கல்ல. ஆமா, ஆனா பார்ட்டி இங்க வர போறதே இல்லை, அதான் உண்மை. பவியை ஏமாத்ததான் அப்படி சொல்லியிருக்காங்க. பார்ட்டி இல்லாம தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மாவும் அத்தையும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எல்லாரும் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாங்களே, பார்ட்டி இல்லாம என்னால என்ன ஃபங்க்ஷனும் கொண்டாட முடியாது. நீங்க வேணா பாருங்க, பார்ட்டி வரலன்னு இந்த ஃபங்க்ஷன்ல அவ நல்லா ஏமாற போறா. அப்ப நான் அவளை பத்தி சிரிக்க தான் போறேன். முதல்ல இங்க இருந்து ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். நாம இல்லைன்னு பாட்டி ஃபீல் பண்ண கூடாது. என்னம்மா? கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களே அங்கிள். சரி பாப்பா, போயிடலாம். பாட்டி, ஏய், வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அங்கிள் அங்கிள், கொஞ்சம் வண்டியை மட்டும் கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க ப்ளீஸ் அங்கிள். பாட்டி, பவி, பாட்டி, பவி.
யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. நர்ஸ், இங்க எங்க அம்மா ரமாதேவி அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா ஆமா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் தான் சொல்லணும். வெயிட் பண்ணுங்க. டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு இருக்கிறதுனால அதிக அளவுல பிளட் லாஸ் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தைரியமா இருங்க டாக்டர். எனக்கு டாக்டர் எப்படி சொல்லிட்டு போறாரு? தலையில அடிபட்டிருக்குன்னா ரொம்ப சீரியஸா இருக்கும் போலயே. இதோ நிக்கிறாளே, எல்லாம் இவளாலதான். நான் என்ன பண்ண பாட்டி? வாய மூடு. உன்னை பார்க்க கிளம்பி வர போய் தானே ரமாக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாத்த, இவ வந்ததுல இருந்தே இந்த குடும்பத்துக்கு ஏழ்றதா. எப்ப பாரு பிரச்சனையாவே இருக்கு. ஏண்டி, இங்க எல்லாரையும் கொண்டு போடுறதுக்குனே வந்திருக்கியா? ஐயோ, சின்ன புள்ளமாவ ஏதோ எதேச்சியா இப்படி நடந்துடுச்சு. அதுக்கு அவ என்ன பண்ணுவா? நீங்க பேசாதீங்க. பேத்தின உடனே சப்போர்ட்டுக்கு வரீங்களா? இதுக்குதான் ஆரம்பத்திலேயே இவளை வீட்ல சேர்த்துக்காதன்னு சொன்னேன். எங்க கேட்டா? இதோ இப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா படுத்து கிடக்குறா. இதுக்கப்புறம் பொழைப்பாலா மாட்டாளான்னு கூட தெரியல. அப்படியெல்லாம் பேசாதீங்க. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அவங்க கண்டிப்பா எழுந்துச்சு வருவாங்க. இப்படி பேசி பேசிதானே அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. முதல்ல இங்க இருந்து போ. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. ஏய், அவங்க தான் சொல்றாங்கல்ல, இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ஏய், இப்ப இங்க இருந்து நீயே போறியா இல்ல நாங்களே உன்னை விரட்டட்டுமா? வேண்டாம், நானே போறேன். சாமி, பாட்டிக்கு ஏன் இப்படி நடக்குது? அவங்க எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறாங்க. நல்லது நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கெட்டது தான் நடக்குமா? இது என்ன நியாயம்? ஏன் எனக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் அப்படி நடக்குது? அப்படி என்ன சாமி நான் தப்பு பண்ணேன்? முதல்ல என் அம்மாவை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், அப்புறம் என் அப்பாவையும் எடுத்துக்கிட்டேன். இப்ப எனக்குன்னு இருந்த பாட்டிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏன் சாமி இப்படி எல்லாம் பண்ற? நாங்க உன்னதானே நம்புறோம், அப்புறம் ஏன்? எல்லாரும் சொல்றாங்க என்னாலதான் பாட்டிக்கு இப்படி ஆச்சுன்னு. எனக்கு அது கஷ்டமா இருந்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானோன்னு தோணுது. என்ன பாக்குறதுக்கு பாட்டி கிளம்பி வரலன்னா அவங்களுக்கு இப்படி ஆயிருக்காது. அவங்க என்ன பார்க்க வந்திருக்கவே கூடாது. வீட்லயே நல்லபடியா இருந்திருக்கணும். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
பாட்டிய மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. அது ஒண்ணு போதும் எனக்கு. ப்ளீஸ் சாமி, பாட்டியை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு சாமி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ப்ளீஸ் சாமி, எனக்கு நான் பாட்டி மட்டும்தான். பவி, ஒண்ணு இல்லம்மா. பவி, பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு மாமா. அவங்க தலையில அடிபட்டிருக்குன்னு டாக்டர்லாம் பயமுறுத்துறாங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாட்டி கண்டிப்பா சரியாயிடுவாங்க. வா, முதல்ல போய் பார்க்கலாம். இல்ல மாமா, நான் வரல. ஏன்? என்ன பார்க்க கிளம்பி வந்ததாலதான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன திட்டுறாங்க. நான் வரல மாமா. பாட்டிக்கு எதுவும் இல்ல. அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலே போதும். நான் இங்கே இருக்கேன். லூசா நீ? உன்னால ஒன்னும் அத்தைக்கு ஆகல. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதான் நான் இருக்கேன்ல, ஏன் கூட வா. உனக்கு பாட்டி முக்கியம் இல்ல? ஆமா. அவங்க கண்ணு முடிச்சதும் ஒன்னதான் தேடுவாங்கன்னு தெரியும்ல. அப்போ வா என் கூட வா. டேய், இவளை எதுக்குடா திரும்ப இங்க கூட்டிட்டு வந்த? இவளால தானே அத்தைக்கு இப்படி ஆச்சு. என்னக்கா, உனக்கு மூளைகையில குழம்பி போச்சா? அத்தைக்கு இப்படி ஆனதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவ்ளோ பார்க்க தானே அம்மா கிளம்பி வந்தாங்க. சரி, உன்னை பார்க்க கிளம்பி வர்றப்போ இப்படி ஆயிருந்ததுன்னா அதுக்கு காரணம் நீதான் ஒத்துப்பியா? என்ன ஜோதி, நீ தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யார் பக்கம் நிக்கணும்னு எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. மத்தவங்க மாதிரி நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. டே வேணு, இப்போ எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? நாங்களே அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு டென்ஷன்ல இருக்கோம். சும்மா இருடா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களா? இல்ல சார், அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்திட்டோம். ஆனா அவங்க எப்ப கண்ணை முழிப்பாங்கன்னு எங்களால இப்ப உறுதியா சொல்ல முடியாது. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்ப்போம். அதுக்குள்ள அவங்க ரெக்கவரி ஆயிட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு நினைவு திரும்பலன்னா நீங்க வீட்டில் கூட வச்சு பார்த்துக்கலாம். எங்க சைட்ல நாங்க ஒரு ஹோம் நர்ஸ் கூட ரெடி பண்ணி கொடுத்துறோம். அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் வீட்டில் வச்சே நீங்க பார்த்துக்கலாம். ஒரேடியா போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா பொழைச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு போறாரே. வேணு, என்னடா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? சரி விடுங்க மாமா. அதான் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அத்தை சீக்கிரமே கண்ணு முடிச்சிருவாங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே அத்தையை வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம். அதான் நல்லது. என்ன ஜோதி இது? நாம ஒன்னு எதிர்பார்த்தா நடக்கிறதெல்லாம் நமக்கு எதிராவே இருக்கு. ஆமா அண்ணே, இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சு பவி இங்கிருந்து விரட்டி விட்டுறலான்னு பார்த்தா அவளை பார்க்க கிளம்பி போய் அம்மா ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கோமாக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அப்பவே கம்பெனி வித்திருந்தா இந்நேரம் நம்ம கைக்கு காசு வந்திருக்கும். ஆனா அந்த குட்டி பிசாசு வந்ததுக்கு அப்புறம் அம்மா மனசை குழப்பி
அதையும் கெடுத்து விட்டுட்டா. அதுக்கு தான் இவளை கூட்டிட்டு வந்த பையே வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கடைசியில வந்தவ நம்ம வாழ்க்கைக்கே வேட்டு வச்சுட்டாளே. இதுக்கப்புறம் அத்தை எப்ப கண்ணு முழிச்சு கம்பெனியை வித்து எப்ப காசு வருமோ தெரியல. நீங்க இன்னும் அந்த கம்பெனியை வித்துற முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வேணுமாமா. புது இன்வெஸ்டரை வச்சு கம்பெனி தொடர்ந்து நடத்த நல்லா ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதுவும் கூட இந்த பிசாசால வந்ததுதான். வேணுமாமாவ பழையபடி கம்பெனி நிர்வாகத்துல இறக்கி விட்டதும் இவதான். போதாததுக்கு வேணுமாமா வேற இவளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது ஜோதி. ஏதாச்சும் செஞ்சு இவளை வீட்டை விட்டு விரட்டியே ஆகணும். அத்தை கோமால இருக்கிறப்பவே இதை நாம நடத்தி முடிச்சிடணும். இதுதான் நமக்கான சந்தர்ப்பம். அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பவித்ராவை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவளை எப்படி துரத்த போறோம்? அதானே கேள்வி. கேள்வி இருக்கிற இடத்துல தான் பதிலும் இருக்கும். அந்த பதில் என்னன்றதை மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஏங்க என்ன எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதாங்க இந்த பவித்ராவை இங்க இருந்து விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல. அவசரப்படாதீங்க, ஏதாவது பண்ணிக்கலாம், விடுங்க. என்னங்க என்ன கிருஷ்ணா, போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்குதோ? இல்லை, வீட்டில் ஆள் இருந்தாங்க, அதான். உன் காரணம் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட வாங்கின காசு எப்ப தருதோ? என்னப்பா காசு கேட்டதும் சத்தத்தையே காணோம். தந்துடுறேங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் டைம் கொடுக்கறது? நீ ஒன்னும் பிசினஸ்க்காக பணம் வாங்கல, சூதாடுறதுக்காக தான் பணம் வாங்கி இருக்குது. ஞாபகம் இருக்குல்ல? உன் வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி உன் மனத்தை கப்பலேத்த எனக்கு 5 நிமிஷம் ஆகாது, தெரியும்ல? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அந்த பயம் இருக்கிறவன் பணத்தை கொடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? நான் கொடுத்துட்றேங்க, 2 நாள் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். சரி, இதான் உனக்கு கடைசி. 2 நாள்ல பணம் வரல, அப்புறம் உன்னை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டி வரும். போன பை. நீங்க இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. மொத்தத்துல இந்த வீடு ஒரு வீடாவே இப்ப இல்ல, ரொம்ப வெறிச்சோடி போன மாதிரி இருக்கத்த. இது எல்லாத்தையும் தாண்டி பவியால இதை தாங்கிக்கவே முடியல. இது எல்லாமே சரியாகணும்னா நீங்க கண்ணு முழிச்சு வரணும் அத்தை. நான் பவி பேசுறேன் பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. என்னால தானே அப்படி ஆகிட்டீங்க. நான் உங்களை விட்டு போயிருக்கவே கூடாது, உங்க கூடவே இருந்திருக்கணும். நான் போனதால தானே என்ன பார்க்கணும்னு நீங்க கிளம்பி வந்தீங்க. அதனால தானே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் உங்க கூடவே இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காதுல பாட்டி. நான் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. அதுக்காக என்ன திட்டுறதுக்காகவது கண்ணை திறந்து பாருங்க பாட்டி. ஏன் பவி என்னை விட்டு போனேன்னு கேளுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. ஒருவேளை நான் உங்க கூட இல்லாம போனேன்னு கோச்சுக்கிட்டுதான் இப்படி படுத்திருக்கீங்களா? சாரி பாட்டி. இனிமே எப்பவும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். எழுந்திருச்சு வாங்க பாட்டி. நீங்க இல்லாம எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சந்தோஷமா இருந்தா நீங்க தானே என்னோட சேர்ந்து சிரிப்பீங்க.
நான் சோகமா இருந்தா நீ எல்லாம் அப்படி இருக்க கூடாதுன்னு என்ன சரி பண்ணி விடுவீங்க. இப்ப தனியா இருக்கேன் பாட்டி. எழுந்திருச்சு வாங்க பாட்டி. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ? என்ன பிடிச்சவங்க எல்லாரும் ஏன் என்னை விட்டு போகணும்? என் அம்மா அப்பான்னு எல்லாரையும் நான் இழந்துட்டேன். உங்களை நான் அப்படி இழக்க கூடாது பாட்டி. நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் இருப்பேன்னு. நீங்க சொல்லிட்டு என்னை ஏமாத்தாதீங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, எழுந்து என் கூட பேசுங்க பாட்டி. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. பாட்டி எழுந்திருக்க சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா.